இறைவன் இருக்க வரைக்கும் எல்லாம் நல்லா மனுஷா லோகத்துல பிறந்துட்ட என்ன கொண்டு போறான் ரொம்ப பேர் சொல்றான் எனக்கு அதே சொந்தம் இது சொந்தம் சொந்தமே இல்லை பிறந்தம் இல்லை ஒன்னும் சொந்தம் இல்லை ஆனா மூணே மூணு சொந்தம் பிறந்த மனுஷனுக்கு மூணு சொந்தம் ஆனா ரொம்ப பேர் சொல்றாங்க எனக்கு 3 பொண்டாட்டி 30 அப்பாட்டி 45 பிள்ளைய 300 ரூபாய் நகை 4 ஏக்கர் நிலம் 5 கோடி பணம் இது சொந்தமா போறப்ப அண்ணாக்குடி அச்சுக்குறை இன்னைக்கு சொந்தம் மனுஷனுக்கு 3 தான் சொந்தம் அது என்ன சொந்தம் முதல் சொந்தம் உண்ணுகிற உணவு உடம்புக்கு சொந்தம் இது ஒரு சொந்தமா இன்னொரு சொந்தம் கொடுத்துக்கின்ற ஆடை தன் மானத்துக்கு சொந்தம் இன்னொரு சொந்தம் இருக்கு எந்த கடையிலையும் வாங்க முடியாது யாருக்கும் கடன் கொடுக்க முடியாது கடன் வாங்கவும் முடியாது அப்பேற்பட்ட சொந்தம் ஒண்ணு அதுதான் தூங்குற தூக்கம் இது 3 தான் மனுஷனுக்கு சொந்தம் இந்த 3 அவனுக்கு சுகமா இருந்துச்சுன்னா அவனுக்கு வேற எது சொந்தம் தேவையில்லை அது போல இந்த சொந்தத்தை எவன் இதுதான் சொந்தம் நினைச்சிட்டானோ அடுத்த முன்னாடியே கெடுக்க மாட்டான் கோயில் சொத்தை எடுக்க மாட்டான் ஊர் சொத்தை கொண்டு எடுக்க மாட்டான் பணம் சேர்க்க நினைக்க மாட்டான் ஏன்னா என்ன சொந்தம் இருக்கப்புறம் இருக்க வரைக்கும் அனுபவிக்கணும் முடிஞ்சதா போகட்டும் ரொம்ப பேர் சொல்லுவேன் நான் 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போய் குத்தாலத்துல குளிச்சேன் திருச்செந்தூர்ல குளிச்சேன் ராமேஸ்வரத்துல குளிச்சேன் ரொம்ப கோயில குளிக்கிறேன் சண்முகத்தில் குளிப்பேன் ஏன் பம்பை நதியோட குளிக்கலாம் இதெல்லாம் குளியல் நமக்கு தெரியும் இந்த குளிக்கிற குளியெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா மனுஷனுக்கு 2 குளியல் தெரியாது இந்த 2 குளியல் எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது என்ன குளியல் முதல் குளியல் நம்மளை பெத்த தாய்க்கு தெரியாது அவன் பெத்த பிரச்சனை கிடப்பான் சரி அப்ப குளியாட்டுறது யாருன்னா அன்னைக்கு மருத்துவ வச்சு ஆமா இன்னைக்கு செவிலி தாயா செவிலி தாய் இவாதான் முதல்ல குடியாற்றலாம் அந்த குடியல் நமக்கு தெரியாது அடுத்து ஊரை விட்டு போற பத்தியா அப்போ ஒரு குடியாட்டுறாங்க அதுவும் நமக்கு தெரியாது இது 2 குடியல் தான் மனுஷனுக்கு தெரியாது பாக்கி எங்க குளிச்சானே இன்னும் குளிச்சா போகட்டும் மாமத்தில காலை முன்னே முடிச்ச தெப்பை மாவிளை சமத்து எல்லாம் சேகரிச்சு வந்தோம் வர்றப்ப நான் வந்துட்டேன் எனக்கு பின்னால் அப்படி வந்துருக்கா ஒரு விஷயம் தெரியுமா ரொம்ப பேர் சாப்பிட்டு எனக்கு தூங்குவான் தூங்குறப்ப என்ன சொல்லி தூங்கணும் என்ன சொல்லி தூங்க போறப்போ நாம தூங்குறதுக்கு முன்னால எனக்கு இந்த உயிரை தந்த இறைவா இந்த உயிர் என்னை விட்டு போகும் பொழுது உன் நாமம் சொல்லியே என் உயிர் போக வேண்டும் சிவாய நமக அப்படி சொல்லி தூங்கி பாரு வராத தூக்கம் வரும் கெட்ட கனவு வராது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் நம்மளால தூங்க போறப்ப சொல்றது குருவாரப்பட்டி சுப்பையாவுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தமே தருவானா தரமாட்டானா எப்போ ஒருத்தன் குடும்பத்துல தூங்க போறப்ப கடன்காரன் நினைச்சிட்டானோ 50 வருஷம் ஆனாலும் தூக்கம் வராது வியாதிதான் வரும் ஆமா போகட்டும் வாங்க எல்லாரும்
சொல்லுடா கேட்டா ஆளாக்கி நடக்குதுன்னு சொல்லுடா எப்படி கேட்டா ஆளாக்கி நடக்குதுன்னு சொல்லுடா கேட்டா ஆளாக்கி நடக்குதுன்னு சொல்லுடா சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து சூரியகாந்தி எண்ணெயை சேர்த்து சுத்தமான எண்ணெயில சூரியகாந்தி எண்ணெயை சேர்த்து சுத்தமான எண்ணெய் விற்கிறா சுத்தமான எண்ணெய் விற்கிறா நல்ல சுத்தமான எண்ணெயில ஆயில கலந்து விடுறாங்க கலந்து விட்டு இதுதான் சுத்தமான எண்ணெய் கேட்டோம்னா நம்மள கிழிச்சா போய்ங்க அது மட்டுமா செய்ய ஆட்டுக்கறி என்று சொல்லி ஆட்டுக்கறி என்று சொல்லி நாய்க்கறிய உரிச்சு போட்டு நாய்க்கறிய உரிச்சு போட்டு 6-7 லட்சம் ரூபாய் சேர்த்து 6-7 லட்சம் ரூபாய் சேர்த்து 3 பேரும் சேர்ந்து கூட்டா சேர்ந்து கறிக்கடை வச்சிருக்கான் ஆட்டுக்கறியா விட்டோம்னா நம்ம கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி சரி சாமத்துல போய் ஊருக்குள்ள இருக்கிற நாயப்புறா உரிச்சு ஆட்டுக்கட்டு விட்டுருக்காங்க சரி ஒழுங்கா வித்தவங்க இந்த கூட்டுக்குள்ள பங்கு பிரிச்சு கொடுத்துருக்கணும்ல ஆமா பங்கு வைக்கவே சண்டை வந்துச்சு சரி சண்டை வந்தோம் சண்டை வந்து என்ன தெரியுமா இவங்க கூட்டுக்குள்ள சண்டை வந்து கூட்டுக்குள்ள சண்டை வந்து ரோட்டு வேலை வந்து நின்று ரோட்டு வேலை வந்து நின்று நாய்க்கறியே விற்கிறத சொல்லி நாய்க்கறியே விற்கிறான்னு சொல்லிவிடும் சும்மா இருப்பானா ஆட்டுக்கறி வாங்கி தின்னே முறை சும்மா இருப்பானா நாய்க்கறி விற்கிறன்னு சொல்லி அப்ப என்ன செஞ்சாங்க இங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கூட்டு கூட்டமாக சேர்ந்து தூக்கி போட்டு மிதி மிதிச்சு எதில மிதிச்சு தூக்கி போட்டு மிதி மிதிச்சு எதில மிதிச்சு அப்படி போலீஸ் ஸ்டேஷன் போட்டு போலீஸ் கேட்டு கொண்டு இங்க கூட்டுக்குள்ள சண்டை வந்து நாய்க்கறி விற்க சொன்னானே நாய்க்கறி தின்னே தூக்கி போட்டு ஆளாளுக்கு மிதிச்சு கொண்டு ஸ்டேஷன் கொண்டு சேர்த்துட்டாங்க காரணம் உண்மையா நடந்தாக்கா அந்த உலகத்துல வாழ முடியும் ஆனா உண்மையை சொன்னா உலகம் பைத்தியக்காரன் நம்ம என்ன செய்ய முடியும் உலகத்துல பக்தி மார்க்க குறைஞ்சு வச்சு எவன் ஜாமி முறையான் ஜாமி முறை அந்த காலத்துல எங்க கோயிலுக்கு வரவா எங்களை அண்ணன் பார்த்து என்ன சொல்லுவா தெரியுமா பெரிய தாம்பரத்துல சரி தேங்காய் பழம் புஷ்பம் சூடம் கட்டி சூடம்லாம் கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்து சுவாமி தாங்கோ பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம் அஷ்டோத்திரம் பண்ணுவோம் சகஸ்ரநாமம் பண்ணுவோம் சொன்னேன் பாக்குற என்ன நினைச்சுட்டா தெரியுமா தேங்காய் பழம்லாம் சாமி சாப்பிட்றதா ஒரு சூடம் கொடுத்தா பார்த்தாங்க இப்ப அதுவும் சரி சூடம் கொடுத்தனா கோயில கறி பிடிக்கிறது எதுக்கு சூடம் கொடுத்த சாமிக்கு போற போக்குல ஒரு சலிட்டு வச்சுட்டு போறேன் சலிட்டு அப்புறம் வளருமா அது தொலைகிறது நம்ம பேசுறதுக்காக இதை பேசினாலும் இங்கே விளம்பரம் என்ன அப்படி அதனால இங்க பெரியவா வந்தால அப்படியே பாருங்க உனக்கு ஆசீர்வாதம் பண்ணே ஆண்டே நம்ம கொடுத்துட்டான் சந்தோஷமா உங்களை மாதிரி பெரிய ஆசீர்வாதம் தான் நான் நல்லா இருக்கேன் இல்லையே நம்மளோ மாதிரி வாழ செய்யலாம் அதை சொல்லணும் பேசக்கூடாது பேசாம இல்லைன்னா அவன் வந்தான்னா புழுக்க பிடிச்சி கடிச்சிருக்காங்க பத்திரம்டா ஏன்னா இப்போ இவெல்லாம் இருக்காளே உழைக்கிறான் நல்லா சாப்பிடலாம் ஆமா உழைக்கிறா இல்ல பெரியவாள அதை சொல்லணும் அந்த காலத்துல பெரியவாள் உழைக்கிறான் நாடகம் பக்கம் முன்னாடி புற பெரியவா உட்கார்ந்தா அப்போ ஸ்பீச் இருந்துச்சு நாடகமா இருந்துச்சு நம்மளும் பயந்துருந்தோம் இப்போ பூரா சொல்லிவிட்டா உட்காந்துட்டு பெரியவா கூட பின்னாடி போயிட்டா நம்மளும் பின்னாடி போய் முடியாது நம்மளும் பின்னாடி தான் போக முடியாது சரி போட்டோம் ஏன் கேட்கிறேன்னா அன்னைக்குள்ள உழைச்சா அப்படி உழைக்கிறப்போ இவ உழைச்சு விவசாயம் பண்றானே இவ யாராவது திவ்யமா சாப்பிடறாளோ சாப்பிட முடியாது ஏன் விவசாயி எந்த காலத்திலும் உருப்படவே முடியாது என்ன காரணம் விவசாயி கிட்ட குட்டிச்சவராத்தான் போவேன் ஏன்னு அதுக்கு காரணம் யாரு அவன் விவசாயி தான்
எவன் படைக்கிறானோ அவன் தான் காரணம். ஏ மாமா, சனி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல உட்கார்றான். ஆமா, பாத சனிங்கிறா, கண்ட சனிங்கிறா, பொங்கு சனிங்கிறா, மங்கு சனிங்கிறா. ஆமா. ஆனா விவசாயிக்கு சனி எதுல இருக்கான் தெரியுமா? நாட்டுல இருக்கான். ஆமா. அவன் விவசாயி சொல்றது கேட்டால என்ன சொல்லுவா? நேத்தா போனோம், புழுதம், பரம்படிச்சம், தண்ணி வாச்சனம், இன்னைக்கு தான் நட்டம். எப்படி புழுதல் இல்ல, இன்னைக்கு தான் நட்டம்ங்கிறானே, அப்புறம் லாபத்துக்கு வருமா? அதாவது நடவு செய்தோம் நடவுன்னு சொல்லணும். வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, நட்டம்னா நட்டமா தான் போகும். நட்டம்னு விட்டதா. நமக்கு மேல ஒரு தேவதைகள் என்ன சொல்லுமா, நம்ம ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் சொல்லுமா. அப்ப நம்ம நட்டம்னு சொல்லும் போது அது அப்படியே ஆகட்டும் சொல்லுச்சுன்னா நட்டமா தான் போகும். தேவதை மேல கிடையாது. அப்படி ஆலயத்துல கருவறை நுழைய மொழியோ, அந்த முகப்பு நிலையத்துல மொழியோ, அதுலதான் இருக்கும். அது மேலதானே. ஆமா. அதனால மனுஷன் சொல்ற வார்த்தையை பாரு. ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சா, அதனே நல்ல மனுஷன் விழுந்துட்டாடா, இறந்துட்டாடா, அதிகம் சொல்லும் போதே அப்புறம் ஐயோன்னு அவசரமான வார்த்தையை உண்டாக்குறான். ஏன் அவ சாப்பிடலன்னா இவ சாப்பிட மாட்டான், ஆனா நம்ம மாதிரி சாப்பிட முடியுமோ? பச்சை விஷயம் பரப்பும் நெய்ய விட்டு கலந்து அடிச்சா இருக்குது. ஏன்னா உழைக்க பிறந்தது அவ, உண்டு கழிக்க பிறந்தவன் நம்ம. அவ கரகப்பறன். சரி, அவதான் போய் கம்பெனி எடுத்துட்டு விட்டான். நமக்கு தேவையில்லை. அவ சேர்த்து வேதம் படிச்சிருக்கோமா? நம்ம படிச்சா அவ படிக்கல. கோயில் அதான் கட்டலாம், சுண்ணாம்பு அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். உள்ள மணியாட்டம் நம்ம தான் ஆட்டணும். ஏன்னா ஆட்டுறதுக்குன்னு நம்மள வச்சுட்டான். ஆட்டணும்ல, ஆட்ட மாட்டியா? அதான் பகவானுக்கு நம்ம எல்லாம் பாலமா இருக்கா. குழப்பங்களே பார்ப்போம். பிராமணனால பூணூலே போடாம வந்திருக்கான்னு பார்ப்பான். பூணூல் தேவை நாலஞ்சு. நான் பூணூல் போட மாட்டேன். நான் பூணூல் போடுறது இல்லை. ஏன்? நான் மட்டுமா பூணூல் போடுறேன். 50 பேர் போட்டு இருக்கான். எவ்வளவு பேரும் போடுறேன். அதாவது எவன் செய்யறானோ அவன் பூணூல் போட்டு இருக்கான். அதனால பூணூல் போடுறது இல்லை. நிப்பாட்டிட்டேன். பூணூல் போட்டாதான் பிராமணனா, வேதம் படிச்சாதான் பிராமணனா இல்லையே. பிராமணன் என்பவன் யார்? ஒழுக்கம் உள்ளவன் எவனோ அவனே பிராமணன். இவன் ஒருத்தன் பிரம்மமுகூர்த்தத்திலிருந்து நீராடுவானோ பகவான் ஆகவில்லை. எதுக்காக சொல்றேன்னா, நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு நாம இருக்கோம். இப்போ சொல்லிடுப்பா, இந்த கோயில கட்டுக்கடா, ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு கட்டுறாங்களோ. அதுக்காக அன்னைக்கே பெரியவா சொன்னான், காடு கிட வெள்ள ஆட விடு, 6 கிட நாடு வீடு, 100 வாழ நூல விடு. புரியலையே? எனக்கு புரியுது, புரியுற மாதிரி சொல்லுவோம். யாரும் கேட்கிற மாதிரி இல்ல, இருந்தாலும் நம்ம விதைக்கிறத விதைப்போம். விளையாவது விளையாட்டோம். அம்பி இவா கேட்கிறாரோ இல்லையோ, அம்பிகை கேட்டு இருந்தான். பொம்மநாட்டி வர அப்படி குடிய வந்துட்டு தூங்கினா இந்த நாடு எப்படி உருப்படும்? இவெல்லாம் இந்த அரிச்சந்திரன் கதையை கேட்க சொன்னா இப்படி குழந்தைட்டு தூங்குறானே, அப்புறம் எப்படி இந்த நாடு உருப்படும்? என்ன விஷயம் தெரியுமோ இல்லையோ, அன்னைக்கு இந்த மாதிரி நாடகத்தை வச்சாதான் ஊர்ல நிகழ்ச்சி வந்து பாப்பா. இன்னைக்கு வீட்டுல உட்காந்து தலைவனாலே உலகத்தோட உரம் பார்க்கலாம். அதை சொல்லுங்க, கையில இருக்க செல்போன் அவ்வளவும் வர்றது. அதனால அதை தடவிட்டு தடவை சொப்ப வந்துருது. அப்புறம் எப்படி உட்காந்து பாப்பா? எதுவோ நம்ம காலக்கரம் இல்லாம இதை படிச்சுட்டோம்ல, பகவான் நமக்கு இதை கொடுத்துட்டான். நீங்க இதை செய்யக்கூடா, உங்களுக்கு ஏன்டா பாக்கியம்? இறை சேவை, இறைவன் சேவை இருக்கிற வரைக்கும். இன்னைக்கு இருக்கிற பாரு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, காலையில 5 மணிக்கு சூரிய உதயத்துல சம்பளம் வாங்குறது யாரு? உணவுல வாங்க முடியுமா? மாவட்ட ஆட்சியர் வாங்க முடியுமா? உயர் அதிகாரி வாங்க முடியுமா? முதலமைச்சர் வாங்க முடியுமா? நம்மளை தவிர ஏன் இந்த ஆடல் வாழ்க்கை அதை ராத்திரில வாங்குறாங்க. நம்ம மட்டும்தான் இந்த சூரிய உதயத்துல நாடு செழிக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊரு செழிக்கணும், உட்கார் வாங்க சொல்லி அந்த மங்களகரமான வார்த்தையை சொல்லி மங்களகரமான இசையை செஞ்சு அந்த கோயில்ல தேங்காய் பழம் புஷ்பம்லாம் வச்சு அந்த மகாலட்சுமியை எழுதி வச்சு நம்ம கையில கொடுத்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லலாம். நாம அவ்வளவு நல்லா இருக்கோம். பிரம்மா முகூர்த்தத்துல காசு வாங்குறோம், நமக்கு அது தங்குதா? ஏன்னா தங்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதெல்லாம் மாமா நான் நல்லா தான் நடக்கிறேன். நண்டு இல்லை, காவாசி தான் நண்டு, முக்காவாசி போயிடும். எது உழைச்சமோ அது வீட்டுக்கு போகுது. எப்படி பவுடரை போட்டு அழிக்கணுமோ அது மாதிரி அது போயிடும்.
அப்படித்தான். என்ன பண்றது? வர்றது வரட்டும், தங்குறது தங்கட்டும். ஏமாமா நம்ம எதுக்கு வந்தோம்? அப்படி சொல்லுவோம் அம்மா. சில பேர் அறுக்க வந்தோம்னு சொல்லுவேன். எனக்கு இந்த அறுக்கிற தாக்கல பிடிக்காது. தூக்கமும் தொலை மாட்டேங்கிறா, தூங்கியா தொலைகிறா, குளிக்க வேண்டியவா தூங்கிருக்கா. எங்களை போட்டு விதை எடுக்கிறாங்க. மாமா சில பேர் அறுக்க வந்தோம்னு சொல்றாங்க. எனக்கு அதை பிடிக்காது. அறுத்தோம்னா பட்டு போயிடும். ஆமா இல்லையா? புழுங்க வந்தோம்னா வேரோட புழுங்கி கொண்டு வீட்டுக்கு பின்னாடி விதைச்சிட்டோம்னா அப்பப்போ நம்ம ஜலத்தை விட்டுட்டே இருந்தோம்னா அது விளைஞ்சுட்டே இருக்கும். கலந்துடும். வேணும் போது கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கலாம். அப்பப்ப காரை முன்னை முட்டை மாவிலை பிரண்டை. யாரு பிறந்தா? மாவிலை எப்படி பிறந்தது? மாவிலை பிரண்டை. மாமா காலத்து மாமாவுடைய மூட்டை சிராட்டம் அது நம்ம சேகரிக்கிறது மாதிரியா? நல்லா நம்ம நம்மளோட ஒரு குழந்தை வந்தானே 55 ஆண்டானே அது சேர்ந்து சட்டவெளியில குழந்தை சொல்றாங்க. காலவண்ட மாமா தான் நம்மளை கொடுத்தா. நாங்களும் சேர்த்து குழந்தை அழைச்சிட்டு போனோம். நம்ம அழைச்சிட்டு வந்தோம். இப்ப அவ எங்க? அதாவது பின்னாடியே வந்து மாமா அழகா நான் ஒருவேளை பசு மயக்கத்தில் படுத்து போனோம். என்ன கொஞ்சம் பார்ப்போனேன். சத்த நாளைக்கு எரிவோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பழக்கம் போ. எனக்கு எங்க பிடிக்காது. ஆத்து போவோம். என்னம்மா பேச்ச கேட்டு நான் கெட்டு போயிட்டேன். என்னம்மா நீங்க என்ன சொன்னேன்? அப்படியே காண்டா இன்னும் வரலாம் பரவாயில்ல. இங்கேருந்து போனச்சு அப்படியே குப்போட படுத்துருக்கான். ஏய் கருப்பாய் குடிங்களா? சரி நேரம் ஓட்டுங்கோ. நேற்று ஓடணும் இல்லையோ? விடியணும். சத்தம் விடியணும். இன்னைக்கு வேற எதுவும் விளங்க போவதில்லை. நல்லா கிழந்து போயிட்டோம். குழந்தைக்கு என்ன ஆயிட்டோம்? குப்போட படுத்துண்டா. செத்துட்டானா? இல்ல குப்போட படுத்துண்டா. என்ன நடக்காது மண்டாச்சு பார்த்தேன். வாயில நுழ வருது. செத்துட்டான்னு அர்த்தம். எப்படி தெரியும்? வாயில நுழ வந்துருச்சுனாலே செத்துட்டான். இப்ப இந்த விஷயத்துல பாம்பு கடிச்சு செத்துட்டான் இல்லையா? நீங்க கொண்டே வீட்டுல விட்டுட்டாங்க வாங்க. எதுக்கு இந்த ஓத்துறீங்க? மடியில புள்ள குடிச்சு தூங்குற அப்படியே மாட்டாங்க. மாமா குழந்தை பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்கிறது நேற்று முதல்ல தெரியும். இருந்தாலும் உங்களை போய் பார்த்துட்டு வரோம். நான் சொல்ல காரணம் என்ன காரணம்? அந்த உறுதி நான் முதல்ல பார்த்துட்டேன். அவனுக்கு வர வந்துருச்சு. நாங்களும் ஒருவேளை சோப்பு தின்னுட்டான் போல பார்த்தேன். மோந்து பார்த்தேன். சோப்பு வர அப்புறம் என்ன வந்துச்சு? காலில் பார்த்தேன் 2 பொட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஓ அப்போ விஷயம் திடீர்னு பாம்பு கடிச்சிருத்தோ எனக்கு புரிஞ்சு பிடித்தோ. அதெல்லாம் மனசை தேர்த்திக்கிட்டு உங்கள்கிட்ட விளையாட்ட பேசிட்டு மாமா இது எப்படி நம்ம ஆத்துல அம்மாட்ட போய் எப்படி சொல்றது? ஆத்துல போய் போன குழந்தை இறந்தான்னு சொன்னா அவ உயிரை விட்டுருவான். அதுதான் எனக்கு ரொம்ப யோசனை. அந்த பாவம் நம்மள செஞ்சோம். அதனால வாரா ராமனா வாயில போய் வரலாம். நான் போய் சொல்றேன். உண்மையே பொய்யாக்கு வாரான். அவனை செத்தவன் எப்படி வருவான்? இறந்தான்னு சொன்னாதானே அவ உயிரை விட்டுருவா. வாரான்னா எங்கன்னு கேட்பான்ல. அப்ப ஆறு அதுக்கப்புறம் சொன்னா இனி வாரான். வார்த்தை ஒன்று வாரான் என்றால் வருவன். இனி வாரான் என்றால் வரமட்டன். வார்த்தை ஒன்று அர்த்தம் மதம் 2. அவன் எனக்கு சொல்லுவான். யார் இருக்கா?
என் மகன் உங்க கூட தானே வந்தான். உங்களுக்கு யோசனை என்ன இப்படி கேட்பேன்? இல்லப்பா, எங்ககிட்ட போய் குழந்தை இருக்கிறல என் மகனை கேட்டப்பா. உங்களோட குழந்தைங்களா அவ குழந்தை ஒப்படைச்சாலையோ அதைத்தான் நானும் சொல்றேன். குழந்தை முதல்ல அது உங்க குழந்தையா? சந்தேகம் வரக்கூடாதுப்பா. அவன் உங்க குழந்தை இல்லை. ஐயோ, என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? அவன் தெய்வ குழந்தை. தெய்வீக குழந்தை. அந்த குழந்தை நீங்க பெற்றதுக்கு பெரும் புண்ணியம் பண்ணிருக்கலாம். குழந்தையா என்ன ஞானம், என்ன அறிவு, என்ன யோக்கியாம்சம். இப்படி புள்ளிய பெற்றதுக்கு நீங்க பெரும் புண்ணியம் பண்ணிருக்கலாம். அப்பா, ஆனா அந்த குழந்தை வரமாட்டான். ஐயோ, என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? நடந்ததென்ன சொல்லுங்கள், அங்கே காட்டி. தலைமண பாலகேடி, வந்தது தீரகேடி. தலைமண பாலகேடி, வந்தது தீரகேடி. நடந்ததென்ன சொல்லுங்கள், அங்கே காட்டி. நடந்ததென்ன சொல்லுங்கள். நீங்கள் இருவர் வந்து விட்டீர்கள். என் குழந்தை, என் மகன் எங்கேப்பா? சொல்லுப்பா. என்ன நாங்க என்ன சொல்றோம்? இல்ல, இது குழந்தைதானே. எனக்கு பயமா இருக்குப்பா. நாங்கெல்லாம் மிருகமா மனுஷன்? குழந்தை 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 பசிக்கணும். ஐயோ, நாங்க குழந்தை ஒன்று தயிர் சாதம், புளியோதரை, லெமன் சாதம், எலுமிச்சை சாதம் எல்லாம் அடுத்து பிடிச்சி தரோம். சாப்பிட கூடாதுப்பா, கூடவே கூடாது. சத்தியத்துக்கு பங்கம் பண்ணி விடவா? சொல்ல சொல்லி காப்பாற்ற வேண்டும் அல்லவா? வாங்கி சாப்பிடக்கூடாது. காரணம் பகவான் சொல்லியிருக்கா, ஊழல கங்கையில மூணு ஜலத்துல ரெண்டு வந்து கீழே விட்டுண்டோம். ஓட்ட கை மாமி உங்களை பதிவு போகுது. கை கலவா உங்களை மாதிரி ஓட்ட கை செலவாதியா இருப்பான். ஒரு கை உள்ள விட்டா ஒரு தூக்குனா தொடர்ந்து ஒளி இருக்கும். திரும்ப ஒரு கை உள்ள விட்டா என் குழந்தை பசி பெருக்க மாட்டானே. எப்பா, என் குழந்தை கெட்டு சமத்தெல்லாம் சேகரித்தா கேளுவா. நாங்கெல்லாம் சேகரிச்சோம். ஆதாரத்துக்கு மேல எல்லாம் உட்காந்து பார்த்துட்டோம். எல்லாம் சேகரிச்சோம் பார்க்கலாம். எல்லாம் சேகரிச்சோம். ஒன்றும் பண்ணுறான். நீங்க வேறு மறந்து இருந்து ஈஸ்வரி பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்பட மாதிரி சொல்லையே. ஒன்னும் அப்படி விளக்கம் நிறைய சேகரிச்சிருக்கோம். பிடிச்சு இப்படி தரோம். தர சொன்னாயிடும். கூடாதுப்பா, கூடவே கூடாது. இல்லப்பா, சத்தியத்துக்கு பங்கு பண்ணி விடலவா? சொன்ன சொல்லி காப்பாற்ற வேண்டும் அல்லவா? பயப்படாதா? சொன்னா தலைவட்ட போவான். நேற்று கொடுத்த வேலையை நான் தான் செய்யணும். சொந்த நாடு இங்க எழுவோம்.
நான் போய் அறுத்துட்டு வந்துடுறேன். போனா போனவே போன இடத்துல பாருங்க பெரிய விதர் புதர் புதர் தர்கர் புதர் ஓங்கி வளர்ந்தது. மாயமாக உள்ளது. எப்படி எப்ப திடீர்னு மாயமாக இருக்கின்றது? ஒண்ணு இல்ல, மாயமாக ஊர்ல இருக்கு. அங்க தர்கபுதர் ஓங்கி வளர்ந்துருக்கு. அங்க போய் அனுப்புவா. போன இடத்துல அந்த தர்கபுதர் பக்கத்துல ஒரு புத்து. என்ன புற்றா? அறியப்பட்டுதானே அப்போ நாங்க சொன்னோம், அடே அம்பி புத்துல ஓட்ட ஓட்ட அந்த ஓட்ட பக்கம் போக ஓட்ட பக்கம் போய்தான் நாங்களாம் எதில அப்படி சொன்னோம். கேட்கல. நீங்க போன இடத்துக்கு நானும் போயிட்டா தெரிவேன். எப்படி போனா அப்படித்தான் நானும் என் குழந்தை அப்பேற்பட்டவில்லையே. அப்புறம் நாங்க சொல்றேன் வைத்தியக்காரங்களா போய் அந்த ஓட்டையில காலை தூக்கி வச்சான். ஓட்டையில காலை வைக்காது, கை வச்சிருக்கோம் கை வச்சிருக்கோம் தவிர காலை வைக்க கூடாது. தப்புடா அப்படி என்ன ஓட்டையோ இல்லையோ அப்படி காலை தூக்கி வச்சுண்டு அந்த கர்ப்பப்பையை பிடிச்ச அறுத்தான் வருவா. அப்படி அர்த்தம் இல்லையா? முதல்ல ஐயோ 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 சொல்லாங்க 100 தடவை சொல்லிக்கோ. எதுக்கு சொல்றேன்? மாந்தர் கூட்டம் தூசி வந்து என் கண்ணில் விழுந்துருக்கோம். நான் கண்ணை கசக்கிட்டு இருந்தேன்.
அங்க வந்து அதுதான் நான் உண்மையும் சத்தியமா சொல்றேன். இவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சொல்லுப்பா. என் மகன் வந்துருவாள். என்னப்பா அவன் கசக்கு நானும் கசக்கலாம் பார்த்தேன். கண்ணுல தூசி இல்லை. என்னப்பா நீ கண்கடத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என் பிள்ளை வந்துருவாள். மாமி, ஒரு விஷயத்த நீங்க திடமா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கல, இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவா நாளை மறுநாள் இல்லை. இதை நீங்க ஒத்துக்கிறா? அது எப்ப சொல்லணும்? ஒத்துக்கிறா? ஒத்துக்கிறேன். உன் மனசை தைரியப்படுத்திக்கணும். இல்ல மாமி, எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாது சாமி, நான் சொல்றது கொஞ்சம் தைரியமா கேட்கலாம். எதையுமே பதறோம்னா நமக்கு என்ன முடிவெடுக்குன்னு தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, தைரியமா இருப்பா. சொல்லப்பா. மனச எதையும் தாங்குற இதயத்தை வரவழைச்சுக்குமா. ஒன்றும் பயப்படாது, ஒன்றும் இல்லை. அந்த கொத்துக்கு பக்கத்துல உங்க குழந்தை போய் எல்லா பேருக்கு போனாங்க இல்லையோ, போன இடத்துல அந்த புத்துல இருந்து ஒரு கருணாக வந்து உங்க குழந்தை